தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, வெறும் கிளர்க்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 5 விதமான பதவிகள். ஓகேங்களா, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அதுலேருந்து அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நிரந்தர அரசு வேலை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 10,000 48,700 வரைக்கும். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு சம்பளம் வழங்கியிருக்காங்க. அதுக்கு என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பின்னாடி பார்க்கலாம். லாஸ்ட் டேட் 31 ஜனவரி 2024. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம். 2 ஆப்ஷன் தான். ஆஃப்லைனில் தான், ஆன்லைனில் அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்ட மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஆல் ஓவர் டிஎன் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். ஸோ தைரியமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பெயர், இந்த இடத்துல உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாலினம் ஆண் பெண் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நிரந்தர முகவரி, இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ், தற்போதைய முகவரி என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் எண் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய தொலைபேசி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மின் அஞ்சல் முகவரி, அதுக்கடுத்து உங்களுடைய மதம், அதாவது இந்து மதம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது அறநிலைத்துறை, கோவிலுக்கான வேலைவாய்ப்புங்கிறங்காட்டி ஹிந்து பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 18 வயதுலேருந்து 45 வயது மேக்ஸிமம், அதுதான் உங்களுக்கு ஏஜ் லிமிட். நீங்கள் 18 வயது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, 18லேருந்து மேக்ஸிமம் 45. ஓகேங்களா, அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதர தகுதியில் இருப்பின் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல் ஒரு என்ஓசி கவர்மெண்ட் கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி நீங்கள் அனுப்பணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் படித்த காலேஜோ இல்லை ஸ்கூலோ எங்கே படிச்சிங்களோ அங்கே ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கி வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் மேலே ஏதாவது குற்றவியல் வழக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பொதுவானவை வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அறநிலையத்துறை கீழே இருக்க கோவிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே மறக்காமல் உறுதிமொழி, அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட பெயர், எங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாள் மற்றும் இடம், இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம். அவ்வளோ தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். வாங்க நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா, என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் ஃபஸ்ட்டு கிளர்க்குக்கான வேலை 15,300லேருந்து 48,700 உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பற்றிருந்தால் மட்டும் போதும். அடுத்தது கணினி பணியாளர் 17,300லேருந்து 48,700. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், கிராஜுவேட். கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஆங்கிலீஷ்லையும் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் போதும். அவங்க வந்து சர்டிஃபிகேட் கேட்கல, நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நாதஸ்வரம் 17,300லேருந்து 48,700. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதாக போதும். கூடவே ஒரு மியூசிக் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நாதஸ்வரத்துக்கான சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கார்டனர், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா என்ன சம்பளம் அப்படின்னா 11,600லேருந்து 36,800. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். திருவிலகு 10,000லேருந்து 31,500. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து, அதாவது முந்தா நேற்றுலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2024, அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி சாயந்தரம் 5:45 நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லை தபால் மூலிமா அனுப்புங்க. ஓகே, எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், எட்டுக்குடி, திருக்குவனை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், 5 லைன் 610204. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலியமாகவோ நேரடியாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், நிபந்தனைகள்னு கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன வேணும், என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இது இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோ நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.